அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாநிதி. இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பால் நாமலின் உரையின் நேரத்தை திடீரென மாற்றிய ஆக்ஸ்போர்ட். 3900 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய கப்பல் வருகை. ஈரானை தாக்குவதற்கு முன்னர் இலங்கை வந்த அமெரிக்க தளபதி இலங்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. புலிகளை அழிப்பதற்கு CIA-யும் உதவியது. கம்பன்பில தெரிவிப்பு. இலங்கைக்கு மேலதிக உதவி வழங்க தயாராகும் இந்திய. அனுருடனான சந்திப்பில் தெரிவித்த மோடி. GSP+ சலுகைக்காக மக்ரோனின் உதவியை நாடும் இலங்கை ஜனாதிபதி. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் புலிகளின் ஆதரவாளர்களே உரையை தடுத்து நிறுத்தினர். அரணாயகவில் மீண்டும் ஏற்பட்டுள்ள அபாயம். இனி விரிவான செய்திகள். புலம்பெயர் தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பால் நாமலின் உரையின் நேரத்தை திடீரென மாற்றிய ஆக்ஸ்போர்ட். திட்டமிட்டபடி போராட்டம் என்கின்றனர் ஈழத்தமிழர். புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பால் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவிருந்த நாமல் ராஜபக்சவின் உரையை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமல் ராஜபக்ச இன்று திங்கட்கிழமை பங்கேற்கும் நிகழ்வின் நேரத்தை மாற்றியுள்ளது. புகழ்பூத்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆகியவற்றில் எதிர்வரும் 25ஆம் தேதி உரையாற்ற வருமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை உரையாற்ற வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு எதிராக புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்கள் போர்க்கொடி தூக்கினர். பிரித்தானியாவில் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களின் தமிழ் மாணவ சங்கங்கள் மற்றும் பிரித்தானிய தமிழ் இளைஞர் அமைப்பு இணைந்து நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை உடனடியாக ரத்து. 3900 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய கப்பல் வருகை. 3 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர் சந்தைக்கு. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இதை பயன்படுத்தி 3 லட்சம் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3900 மற்றும் 3700 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் முறையே எதிர்வரும் 24 மற்றும் 28ஆம் தேதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. எவ்வாறாயினும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பாகங்களில் லிட்ரோ மற்றும் லாப்கிஸ் எரிவாயு தடைப்பட்டு நிலவுவதாக நுகர்வோரிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் சில இடங்களில் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. தற்போதைய நிலைமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள லிட்ரோ நிறுவனம் போதுமான கையிருப்பை பேணுவதற்காக புதிய கோபி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி மாத இறுதியில் 3 எரிவாயு கப்பல்கள் வரவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானை தாக்குவதற்கு முன்னர் இலங்கை வந்த அமெரிக்க தளபதி இலங்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஈரானுக்கு எதிராக ஒரு இராணுவ தாக்குதலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் அமெரிக்க பசிபிக் கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்டீவ் கெச்லர் தனது 2.5 நாள் கொழும்பு விஜயத்தை நிறைவு செய்தார். இலங்கைக்கு தெற்கே சுமார் 1000 மைல் தொலைவில் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ள டியாகோ கார்சியா தீவு அமெரிக்க பிரித்தானிய இராணுவ தளத்திலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகின் மிகப்பெரிய கடற்படை கட்டளையை பிரிவின் தலைவரான அட்மிரல் கெச்லர் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள 2வது விஜயம் இதுவாகும். புலிகளை அழிப்பதற்கு CIA-யும் உதவியது. கம்பன்பில தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவான CIA வழங்கிய உதவியை தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியடைய காரணம் என முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போர் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஈழப்போரின் இறுதி தருவாயின் ஆரம்பத்தில் வெளிநாடுகள் போருக்கு உதவி செய்தன. ஏனென்றால் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார்கள் என நம்பினர். இந்தோனேசியாவுக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில்
இருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் சிஏஏ இலங்கைக்கு தகவல் வழங்கியது என்று கூறினார். ஜிஎஸ்பி சலுகைக்காக மக்ரோனின் உதவியை நாடும் இலங்கை ஜனாதிபதி அனுர பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுடன் இந்தியாவின் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த ஆண்டு இறுதியில் காலாவதியாகும் ஜிஎஸ்பி வரி சலுகையை தொடர்ந்து தக்கவைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவரது உதவியை கோரியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இதன்போது ஜிஎஸ்பி சலுகை தக்கவைக்க பிரான்ஸ் தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கைக்கு மேலதிக சலுகைகளை வழங்குவதாகவும் ஜனாதிபதி மைக்ரோன் தெரிவித்துள்ளார். அரணாயகவில் மீண்டும் ஏற்பட்டுள்ள அபாயம். டித்வா புயலினால் ஏற்கனவே மண்சரிவுக்குள்ளான அரணாயக பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பெய்த மழையுடன் மீண்டும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி அரணாயகவின் அம்பலக்கந்து, தோல்தோயா மற்றும் கந்துன ஆகிய பகுதிகளுக்கு இந்த அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. அரணாயக நகரில் இருந்து தோதல் தோயா வரை செல்லும் பிரதான வீதியின் காபட் இடுக்கை அம்பலக்கந்த பகுதியில் நேற்று நடுவே மிகவும் அபாயகரமான முறையில் வெடித்து தானிறங்கியுள்ளதாக அததிறன கேமராவில் பதிவாகியிருந்தது. கடந்த நாட்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ள இந்த இடத்தில் உள்ள பிரதான கால்வாயின் மதகு முறையாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் பிரதான வீதியின் ஊடாக நீர் பாய்ந்து சென்றதாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் புலிகளின் ஆதரவாளர்களே உரையை தடுத்து நிறுத்தினர். தற்போதைய அரசாங்கத்தினதும் தமிழீழ விடுதலை புலிகளினதும் கொள்கைகள் ஒரே மாதிரியாகவே காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதி அவர் உரையாற்ற இருந்த நிலையில் விரிவுரை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விடுதலை புலிகள் பயங்கரவாதம் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட போதிலும் அவர்களது கொள்கைகள் இன்றும் பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் புலம்பெயர் வலைப்பின்னல்கள் ஊடாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா முழுவதும் உள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களின் எதிர்ப்பு தெரிவித்தமையே உரை ரத்து செய்யப்பட்டமைக்கான காரணம் என நாமல் ராஜபக்ச கூறியதால் உள்ளதாக அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.